டாரடெக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சுடர் அப்படின்னா ஒளி அப்படின்னு அர்த்தம். சுடர்னா ஒளி. ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி. பராபரம் அப்படின்னா மேலான பொருளே இறைவனே அப்படின்னு அர்த்தம். வினைனா செயல். காப்பு அப்படிங்கிறது காவல் அப்படின்னு அர்த்தம். நீரவர் அப்படின்னா அறிவுடையோர். நீரவர்னா அறிவுடையோர். மேதைனாலும் யாரு? அறிவுடையோர். கேண்மை அப்படின்னா நட்பு. நட்டல்னாலும் நட்பு கொள்ளுதல் தான். பேதையர் அப்படின்னா அறிவிலார். நவிழ்தோறும் அப்படின்னா நவிழ்தோறும் நூல் நயம் போலும் அப்படின்னா நவிழ்தோறும் அப்படின்னா கற்க அப்படின்றாங்க. நூல் நயம் அப்படின்னா இன்பம் அப்படின்னு அர்த்தம். நகுதல் அப்படின்னா சிரித்தல் அப்படின்னு அர்த்தம். நகுதல்னா சிரித்தல். நகுதல் பொருட்டன்று நட்டல்ன்றாங்க. நட்டல்னா சிரித்து பேசி மகிழ்றதுக்கு மட்டும் நட்பு கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்போ நட்டல்னா நட்பு கொள்ளுதல். இடித்தல் அப்படின்னா கடுந்துரைத்தல். அதாவது இது தவறு அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம திட்டி திருத்துறது, அதான் கடிந்துரைத்தல். கிழமை அப்படின்னா உரிமை. முகநக அப்படின்னா முகம் மலர. அகம் அப்படின்னா உள்ளம். ஆறு அப்படின்னா நல்வழி. உய்த்து அப்படின்னா செலுத்தி அப்படின்னு அர்த்தம். உய்த்துனா செலுத்தி. அல்லல் அப்படின்னா துன்பம். உடுக்கை அப்படின்னா ஆடை. இடுக்கண் அப்படின்னா துன்பம். களைவது நீக்குவது. கொட்பின்றி வேறுபாடு இல்லாமல். ஊன்றும்னா தாங்கும். புனைதல் அப்படின்னா புகழ்தல். புல் அப்படின்னா கீழான. குளவினா குழந்தை. பிணினா நோய். கலரும் அப்படின்னா பேசும். மயரினா மயக்கம். சலவர் அப்படின்னா வஞ்சகர். மண்ணுயிர் நிலை பெற்ற உயிர். குவைனா குவியல். மாறன் அப்படின்னா மன்மதன். வல்லை அப்படின்னா நெல் குத்தும் போது பெண்களால் பாடப்படக்கூடிய ஒரு வகையான உலக்கை பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அழகு அப்படிங்கிறது கோழியை குறிக்கக்கூடியது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அடுத்ததான் ஆழினா கடல். நமக்கு தெரியும் வாரணம், இதுவும் கடலை குறிக்கக்கூடியது தான். ஆழின்றது கடலை குறிக்கக்கூடியது தான். வடி அம்புனா வடிக்கப்பட்ட அம்பு. விசும்புனா வானம். செற்றான் அப்படின்னா வென்றான். அரவம் அப்படின்னாலும் பாம்பு தான். அரவுனாலும் பாம்பு தான். பிள்ளை குறுகு அப்படின்னா நாரை குஞ்சு. வள்ளை அப்படிங்கிறது ஒரு வகையான நீர்க்கொடி. இந்த வள்ளை அப்படின்றது இந்த நெல் குத்தும் போது பெண்கள் பாடப்படக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு பார்த்துருப்போம். அடுத்ததான் கடா அப்படின்னா எருமை அப்படின்னு அர்த்தம். கடானா எருமை. வவ்வி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவ்வி. வவ்வினா கவ்வி. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நவ்வி அப்படின்னா அது மானை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நவ்வினா மான் அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சங்கின் பிள்ளை அப்படின்னா சங்கு குஞ்சுகள். கொடினா பவளக்கொடி. கோடுனா கொம்பு. களி அப்படின்னா உப்பங்களி. திரை அப்படின்றது அலையை குறிக்கக்கூடியது. மேதினா என்ன அர்த்தம்னா எருமையை குறிக்கக்கூடியது. மேதினா எருமை. கல் அப்படின்னா தேன் அப்படின்னு அர்த்தம். நரைனால் என்ன அர்த்தம்? தேன்னு தான் அர்த்தம். புல் அப்படின்னா அன்னம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பறவையை குறிக்கக்கூடியது. புல்லினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சேடி அப்படின்னா தோழி. ஈர் இருவர் அப்படின்னா 4 பேர். 2 பேர் அப்படின்னா 4வர்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமானது. ஈர் இருவர் அப்படின்னா 4 பேர் அதை குறிக்கக்கூடியது. ஊசலாடற்றாள் அப்படின்னா மனம் தடுமாறினாள். தார்னா மாலை. தார்னா மாலை. தாமம் நாளும் என்னது அப்படின்னா மாலை என்னதான் அர்த்தம். தார்னா மாலை. தாமம் நாளும் மாலை. செம்மை சேர் அப்படின்னா புகழ்மிகு. கடிமாலை அப்படின்னா மணமாலை. கடிமாலை அப்படின்னா மணமாலை. சூழ்விதி அப்படின்னா நல்வினை. சூழ்விதி அப்படின்றது நல்வினையை குறிக்கக்கூடியது. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. சூழ்விதி அப்படின்னா நல்வினை. காசினா நிலம். நன்னுதல் அப்படின்னா அழகிய நெற்றி. வெல்கி அப்படின்னா நாணி. களிக்கூற அப்படின்னா மகிழ்ச்சி பொங்க. வயவேந்து அப்படின்னா வெற்றி வேந்தன் அப்படின்னு அர்த்தம். யார் வயவேந்தன் என குறிப்பிடப்படுபவன் யார் அப்படின்னா நலன். இந்த கேள்வி கேட்கலாம். ஏன்னா அமலன் அப்படின்றது ராமனை குறிக்கக்கூடியது. இளவல் அப்படின்னா அவனுடைய தம்பி இலக்குவனை குறிக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்குது. அப்போ வயவேந்து அப்படின்றது யாரை குறிக்கக்கூடியது? நலனை குறிக்கக்கூடியது. வெற்றி வேந்தன். ஒன் தாரை ஒளிர்மிக்க மலர் மாலை. அப்போ தாரைனால் என்ன அர்த்தம்? மாலைன்னு தான் அர்த்தம். மல்லல் வளம். மருகு அப்படின்னா அரச வீதி. மடநாகு. மடநலை இளையன்னு அர்த்தம். நாகுனா இளைய பசு. மழவிடை அப்படின்னா இளங்காலை. செம்மாந்து அப்படின்னா பெருமிதத்துடன். மதுனா தேன். நரைனாலும் தேன் தான். மதுனாலும் தேன் தான். கல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா தேன் தான் அர்த்தம். தியங்கி அப்படின்னா மயங்கி. சம்புவின் கனி. சம்புனா நாவல். மதியம் அப்படின்னா நிலவு அப்படின்னு அர்த்தம். வாய்மைனா உண்மை. களையும்னா நீக்கும். வன்மைனா வள்ளல் தன்மை. துளங்குறது அப்படின்னா விளங்குதல் அர்த்தம். சேய்மைனா தொலைவு. தவம்னா அர்த்தம்னா பெரும் பேரு. அடுத்ததா திடம் அப்படின்னா உறுதி. மெய்ஞானம் அப்படின்னா மெய்யறிவு. இதை பிரிச்சிங்கன்னா மெய் கூட்டல் அறிவு அப்படின்னு இருக்கும். மெய் கூட்டல் அறிவு. இந்த ஒற்று ரெட்டிக்கும். மெய்யறிவு அப்படின்னு புணரும். உபாயம் அப்படின்னா வழிவகை. நகைனா அர்த்தம்னா புன்னகை. முகைனா மொட்டு. மேனினா உடல். தாது மகரந்தம். தாதுன்னு அர்த்தம்னா மகரந்தம். போது அப்படின்னா மலர். பொய்கைனா குளம். பூகம் அப்படின்னா கமுகம்.
கமுகம்னா பாக்குமரம், அதுக்கு இன்னொரு பேர் பூகம். திரள் அப்படின்னா வலிமை, மறவர்னா வீரர். வழக்கு அப்படின்னா நன்னெறி, ஆன்ற அப்படின்னா உயர்ந்த, நயன் அப்படின்னா நேர்மை, நன்றி அப்படின்னா உதவி, நகையுள்ளும் அப்படின்னா விளையாட்டாகவும், பாடறிவார் அப்படின்னா நெறியுடையார், பாரறிவார் அப்படின்னா நெறியுடையார், மாய்வது அப்படின்னா அழிவது, அறம் அப்படின்னா வாளை கூர்மையாக்கக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு அர்த்தம். நண்பு அப்படின்னா நட்பு, நயமில அப்படின்னா நன்மை இல்லாதவை தீங்கு, இனிமையற்ற அப்படின்னு அர்த்தம். கடைனா இழிவு, நகல்வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர், மாயிறு ஞாலம்னா மிகப்பெரிய உலகம், திரிந்தற்று திரிந்தது போன்றது, பசியறாது அப்படின்னா பசி துயர் நீங்காது அப்படின்னு அர்த்தம். பசியறாது அப்படின்னா பசி துயர் நீங்காது, அயர்ந்த அப்படின்னா களைப்புற்ற, நீடிய அப்படின்னா தீராத, வான் பெற்ற நதி அப்படின்னா கங்கையாறு, வான் பெற்ற நதினா கங்கையாறு, துளாய் அலங்கல்னா துளசி மாலை, அப்போ அலங்கல்னால் என்ன அர்த்தம்னா மாலைன்னு தான் அர்த்தம். கலவம்னா சந்தனம், புயம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க, தோலை குறிக்கக்கூடியது, புயம்னா தோல். தை அப்படின்னா தொட்டு தடவி, ஊன்னா தசை, பகலின்னு அர்த்தம் அம்பு, நாமம்னா பெயர், இருநிலம்னா பெரிய உலகம். அடுத்து கைமாறு அப்படின்னா பயன், மாசற்ற அப்படின்னா குற்றமற்ற, அப்போ மாசு கூட்டல் அற்ற, குற்றம் இல்லாத. தேட்டையிட அப்படின்னா செல்வம், தேட்டைனால் என்ன அர்த்தம் செல்வம் அப்படின்னு அர்த்தம். நொடைனா என்ன சொல்லுவாங்கன்னா விலைன்னு சொல்லுவாங்க. மீட்சினா மேன்மை, மாலை அப்படின்னா நீங்க, மதினா அறிவு, அமுத கிரணம் அப்படின்னா குளிர்ச்சியான ஒளி அப்படின்னு அர்த்தம். உதயம் அப்படின்னா கதிரவன் அப்படின்னு அர்த்தம், உதயம்னா கதிரவன். மதுரம் அப்படின்னா இனிமை. நரவம் அப்படின்னா என்ன அர்த்தம் தேன்னு தான் அர்த்தம். மதுனாலும் தேன், கல்னாலும் தேன், நரைனாலும் தேன், நரவம்னாலும் தேன். கழுவு துகர் அப்படின்னா கழுவு துகளர் அப்படின்னா குற்றமற்றவர், கழுவு துகளர் அப்படின்னா குற்றமற்றவர். சலதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடல், ஆளினா மட்டும் கடல் கிடையாது, சலதினா கடல். அழகு இல் அப்படின்னா அளவில்லாத. புவனம் அப்படின்னா உலகம், புவனம்னாலும் உலகம், மேதினினாலும் உலகம், பார்னாலும் உலகம். மதலைனா குழந்தை, குளவினாலும் குழந்தை தான், மதலைனாலும் என்ன அர்த்தம்னா குழந்தை தான். பருதிபுரி அப்படின்னா கதிரவன் வழிபட்ட இடம், வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு அர்த்தம். இதோட 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது முடியுது. இன்னொரு நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி. இதுக்கான PDF நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.